ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுடிதார் ஸ்லீவில் எப்படி பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ஸ்லீவோட லென்த்துக்கு வந்து கட் பண்ணியிருக்கிறேன். 2 பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்காக. இது வந்து நீங்கள் 1 இன்ச் அளவில் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிறத விட கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் பைப்பிங் த்ரெட்டு. இப்போ இதை வந்து இது சென்டரில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கைடு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சிங்கிள் கைடு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம சிங்கிள் கைடு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த த்ரெட்டை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலே ஒரு தையல் வந்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் லாஸ்ட் வரையும் வந்து இந்த கிளாத்தோட லாஸ்ட் வரையும் வந்து கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், எப்படி வந்து நான் சென்டராக வச்சு உங்களுக்கு வேணால் பின்னாடி இந்த மாதிரி கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வந்து வந்துடும். லாஸ்ட் வரை இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அந்த ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அந்த அளவில் தான் வந்து விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் கரெக்டாக ஈவன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்றேன். அடுத்து வந்து நம்ம மெயின் கிளாத்தில் இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து இந்த சைடில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வந்து இந்த நூலை ஒட்டியே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம உள் பக்கமாக மடித்து வச்சு திரும்பவும் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம வந்து தூக்கணும் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு மட்டும் தனியாக வந்து மேலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இது மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி வந்து இந்த த்ரெட்டை ஒட்டி வந்து இந்த மாதிரி தையல் போடணும் அதே மாதிரி நீங்களும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து அவுட்ரு சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.